என்னங்க ஒத்த கால நிக்கிறீங்க? ஓட்டு கேட்க வந்தோம். தமிழ் தமிழ் மேடைக்கு மேடை பேசிட்டு தமிழுக்கு என்னங்க செஞ்சீங்க? இது செய்யணுமா? செயல தலைவரே, எங்க மோடி ஐயா திருக்குறளை 100 மொழியில மொழிபெயர்க்க சொல்லிருக்காரு. காசில தமிழ் சங்கம் நடத்தி இருக்கிறாரு. எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழ் மொழியின் சிறப்பை பத்தி பேசுறாரு. தமிழ் மொழிக்கு ஆய்வு மையம் திறந்திருக்கிறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம தமிழ் மொழியில கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க ஒத்த கால நின்னு கேட்டாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான். அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் களத்திலிருந்து தேசிய தென்றல் திரு டாக்டர் திரு ஜே.எஸ். ராஜ்குமார் சார் அவர்கள். சார், வேலூர்ல கள நிலவரம் என்ன சார்? நீங்க வேலூருக்கு போயிருக்கீங்க, நேரடியா இருந்திருக்கீங்க, களத்தை பார்த்திருக்கீங்க, மக்களை சந்திச்சிருக்கீங்க, வேட்பாளருடன் உரையாடி இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. வேலூர்ல எந்த மாதிரியான ஒரு ரிசல்ட் இருக்கு? மக்கள் எப்படி இருக்காங்க? ஸோ நான் முந்தா நேற்று டீட்டெயிலாக ஒரு 12-13 கிராமங்கள், இந்த பழைய வாணியம்பாடி இது போல குடியாத்தம், அது கிட்ட இருக்கிற சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் போய் பார்த்து, பெண்ணாரம்பேட்டை போய் பார்த்து ஒவ்வொரு இடத்தையும் ஒரு 100 பேர், 50 பேர், 150 பேருன்னு சந்திச்சு வந்தேன். அப்போ வந்து ஆல்சோ களத்துல இறங்குறதுக்கு முன்னால திரு ஏசி சண்முகம் ஐயா அவர்களையும் சந்திச்சுட்டு வந்தேன். இப்போ வந்து நான் பார்த்த வரைக்கும் இந்த கிராமங்கள்ல வன்னியர் சமுதாயமும் முதலியார் சமுதாயமும் ஒன்று சேர்ந்து, ஃபார் எக்ஸாம்பிள் கடந்த 3 தேர்தலையும் வெவ்வேறு அணிகளோட இருந்தாங்க. இந்த முறை முதல் முறையாக வன்னியர் சமுதாயமும் முதலியார் சமுதாயம் வேலூர் சுத்தி இருக்கிற சின்ன கிராமங்கள்ல நான் பார்த்த வரைக்கும் சேர்ந்து வர்றதுனால சுபா, ஐ பிலீவ் தட் இந்த வாட்டி அவருக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் கொஞ்சம் அதிகம். வெற்றி வாய்ப்பு நிச்சயம் சொல்ல, ஒரு லேண்ட்ஸ்லைடு இப்போ அண்ணாமலை ஜிக்கு சொல்லலாம் 100க்கு 100 அவர் வின் பண்ணுவார். அவ்வளவு நிச்சயமாக இல்லைன்னா கூட ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு இவருக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு. யாருக்கு? மிஸ்டர் ஏசி சண்முகம். இதை தவிர பொதுவா மக்கள் கிட்ட பேசும்போது ஒரு அதிருப்தி இருக்கு துரை கதிரானந்த் மேல. ஒரு சில கிராமங்கள்ல வரவே இல்லை, இந்த பக்கமே வரல சார், சும்மா ஆளு விடுறாருங்கிறாங்க. இன்னொரு சில இடங்கள்ல நாங்க வந்தா ஓட்டுவோம் சார்ங்கிறாங்க. சோ அவரோட பிரச்சனை எனக்கு புரியுது. வந்தாலே ஓட்டினா பின்ன எப்படி வருவாரு? கன்னிகாபுரம் தொகுதியில கூட அவர் கண்டிப்பா வரக்கூடாதுங்கிற செயலை முன்னெடுத்திருக்காங்க சார் வேலூர்ல. கன்னிகைகளுக்கும் திமுகவுக்கும் அந்த தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது கன்னிகை கிட்ட நாங்க விட மாட்டோம்னு. பட் ஒரு பக்கம் அப்படி இருக்கு, இன்னொரு பக்கம் அவர் வரலன்னு ஒரு விமர்சனம் இருக்கு. ஸோ ரெண்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஓவரால் மக்களோட அணுகி பேசுறதுல அவர் கொஞ்சம் கம்மியா பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, சமீபத்துல இந்த எம்பி எல்ஏடிஎஸ்னு வந்துச்சு. அதாவது ஒவ்வொரு எம்பிக்கும் ஒரு ஃபண்ட் இருக்கு, ஒரு நிதி, அதாவது அவங்க லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது எல்ஏடி. அந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா பயன்படுத்தியிருக்காரு துரை கதிரானந்த், கம்மியா படுத்திருக்காங்க தமிழச்சி தங்கபாண்டியன், கம்மியா பயன்படுத்திருக்காங்க தயநிதி மாறன். 3 டெனாஸ்டிக் பெரிய வீட்டு பிள்ளைங்க, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன். ஸோ ஒவ்வொரு ரூபாவுடைய வேல்யூ அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனா இதோட விளைவு என்னன்னா, மக்களிடம் அந்த நிதிகள் 5 வருஷம்னா 5ல இருந்து 6-7 கோடி, அப்ப பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு 25 கோடி 30 கோடி மக்களுக்கு கொடுக்க வேண்டியது இவங்க இன்னும் கொடுக்கல. எடுத்து கொடுத்துருக்கலாம். இங்க ஒரு வீடு கட்டு, இங்க ஒரு கோயில் கட்டு, இங்க ஒரு கோயிலுக்கு தான் கொடுக்க மாட்டாங்க, சாரி தப்பா சொல்லிட்டேன். இங்க ஒரு வீடு கட்டு, இங்க ஒரு கோயிலை இடி, இங்க ஒரு ரோடை போடு, ஒரு ஸ்கூலை கட்டுன்னு சொல்லியிருக்கலாம். அதை கூட பண்ணல. அது வந்து இப்ப வெளிவருது. கடத்துல இறக்கும் போது காசு எங்களுக்கு வர வேண்டிய காசு அது இவரது கூட இல்ல, எங்களுக்கு கொடுத்துருக்கலாம் மக்கள் சொன்னதை நான் கேட்டேன். ஸோ அந்த அதிருப்தினாலும் வன்னியர்களும் முதலியார்களும் சேர்ந்து இயங்குறதுனாலும் வேற எந்த ஒரு ஸ்ட்ராங் ஒரு பெரிய வேட்பாளரும் இல்லைங்கிற காரணத்தால கடைசியா பெரிய அனுதாபால இருக்கு. ஐயோ, அவர் வந்து 14 நின்னாரு தோத்தாரு, 19 நின்னாரு தோத்தாரு, 19 இன்னொரு வாட்டி நின்னாரு தோத்தாரு, இப்ப 4வது வாட்டி நிக்கிறாரு. அந்த அனுதாபாலை இன்னொரு காரணம்னா, எல்லாருக்கும் தெரியும் அவருக்கு 73-74 வயசு ஆயிடுச்சு. அவருக்கு வந்து திருப்பி 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் 78-77 இருக்கும்போது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவருக்கு கொடுப்பாங்க. கடைசி முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த முறை அவர் வேட்பாளராக கடந்த ஒரு 5-6 மாசம் 8 மாசமே மருத்துவ முகாம்கள், வேலை வாய்ப்பு முகாம்கள், இது போல பல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ மக்களுக்கு அவருடைய வேலை கொஞ்சம் போய் சேர்ந்திருக்கு. இந்த எல்லா காரணங்களால லாஜிக்கலி ஸ்பீக்கிங், தர்க்க ரீதியில அவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. பாமகவுடைய அந்த கட்சியே இவருக்காக ஏசி சண்முகமுக்காக அடிச்சிருந்தாங்க. அவங்க எங்களோட வந்தாங்க இந்த கிராமங்கள்லாம். நாங்க எல்லாம் பாமக இப்ப இந்த முறை பாஜக வந்து ஒரு மாற்றத்தை பண்ணியிருக்கோம்னு அந்த தலைவர்கள் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா அவர் கடத்துல அவருக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்குது. ஒன்லி நெகட்டிவ் பாயிண்ட் அவருக்கு என்னன்னா, எப்பவுமே அதிமுக ஓட்டு வந்து ஏசி சண்முகம் வரும்.
ஏன்னா அவர் வந்து 1984 அவர் வந்து ஒரு வெற்றி கண்ட வேட்பாளரா இருந்தாரு. இதே வேலூர்ல இதே லோக்சபா எலெக்ஷனுக்கு. ஆனா அதிமுகவோட ஆளு. சோ ஒரு மாதிரி வாழையடி வாழை அவருக்கே ஓட்டு போட்டு இருக்கிறாங்க எல்லாரும் அதிமுக. இந்த முறை அந்த அதிமுக பிளாக் அது மட்டும் கொஞ்சம் அந்த பக்கம் தனியா போகும். திமுக வர போறது இல்லை. ஆனா அது தனியா போறதுனால அதுல கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். பட் அந்த 1 year பிளாக் இவருக்கு வர்றதுனால ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு. சார், கோவையில் அது என்ன ஒரு ட்ரெண்ட்? யார் வேணா ஜெயிக்கலாம், ஆனா அண்ணாமலை மட்டும் கண்டிப்பா ஜெயிக்க கூடாது அப்படிங்கறதுல 2 திராவிட கட்சிகள் மட்டுமல்லாமல் எல்லா கட்சிகளும் கூட்டா இணைஞ்சிருக்காங்க. விசிகாவா அண்ணாமலையை எதிர்க்கிறாங்க, திமுகவா கேட்கவே வேணா அண்ணாமலையை பேசுறாங்க, இபிஎஸ் சொல்லவே மாட்டாரு, ஏழுமலை கடல்மலை சிவன்மலைன்னு சொல்றாரு, இவரைதான் அவர் குறிப்பிடுறாரு. அடுத்ததாக வைகோ அவர்கள் இவர் யாருன்னே தெரியாதுன்னு சொல்றாங்க, கனிமொழி பேசுறாங்க, அப்புறம் வந்து சின்ன சின்ன கட்சிகள் பேசுறாங்க, சமுதாயம் சார்ந்த கட்சிகள் பேசுறாங்க, எஸ்டிபிஐ எதிர்க்கிறாங்க. இவ்வளவு பேரை கதற விடுற அண்ணாமலை ஏன் கோவையில் ஜெயிக்க கூடாது? ரொம்ப நல்ல கேள்வி. என் மனசுல இருக்கிற கேள்வி கூட. இதுக்கு பதில் என்னன்னா, ஒருவன் வந்து பலரை எதிர்க்கிறான்னா அவன் வீரன். ஆனா பலர் சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்கன்னா அவன் ஒரு தலைவன். சோ ஒரு வல்லவனுக்கு வல்லவன் எப்படி உருவாகிறான்? இபிஎஸ் போன்ற ஒரு வல்லவன், உதயநிதி ஸ்டாலின் போற ஒரு வல்லவன், மாண்புமிகு ஸ்டாலின் போன்ற ஒரு வல்லவன், இவங்களை பார்த்து அட்டாக் பண்ணும்போது வல்லவனுக்கு ஒரு வல்லவன் உருவாகிறான். இதுதான் உங்களுக்கு பண்றாங்க. இது நம்பர் 1. நம்பர் 2, நீங்க சொன்ன போல சிவா, எனக்கு ரொம்ப பிடிக்காத விஷயம் இந்த எலெக்ஷன்ல வந்து கோவையில நான் கேள்விப்பட்டேன். கூப்பிட்டு நாங்க இவ்வளவு காசு கொடுக்குறோம், ஒரு குறிப்பிட்ட சில கட்சிகள் கழகங்கள் எட்ஸெட்ரா நீங்க வந்து எனக்கு போடுறீங்களோ இல்லையோ அவர் அந்த ஆளுக்கு போடாதீங்க என்று சொல்லி பண்றது ரொம்ப அநாகரிகமான ஒரு விஷயம். இவ்வளவு தாழ்ந்த ஒரு நீச்சமான நிலைக்கு போய் நம்ம அரசியல் பண்ணணுமா? என்னன்னு கேட்டா, இது அரசியல், நாங்க அரசியல் இப்படிதான் செய்வோம். அரசியல்ங்கிற பேர்ல நம்ம கொலை பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம், பலாத்காரம் பண்ணலாம், முதுகுல குத்தலாம், ஏமாத்தலாம், என்ன வேணா பண்ண. கேட்டா அரசியல். அது எப்படி ஆயிடுச்சுங்க? அது இங்கிலீஷ் ஆங்கில மொழியிலையோ வேற எந்த மொழியில இந்த மாதிரி அரசியல்னு சொல்லி தப்பிச்சிக்க முடியாது. நம்மள வந்து அது ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. அந்த ஷாக்கானது எனக்கு ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு. என்னடா இது மாதிரி எது கேட்டாலும் இவங்க வந்து இவ்வளவு காசு கொடுக்குறேன், அவங்க மட்டும் போடாத. மக்கள் கிட்ட நாம எல்லாம் சொல்றது அப்படி சொன்னா, காசை வாங்கிக்கங்க, உங்க காசு தான் திருப்பி கொடுக்குறாங்க, காசு வாங்கிக்கங்க, ஆனா சரியான இடத்துக்கு போடுங்க. நீங்க வந்து பிரதமருடைய திட்டங்கள், நல திட்டங்கள், அமைப்பு திட்டங்கள், சப்கே சாத் சப்கே விகாஸ் எப்படி சொல்றாரு, அது வந்து அதுல நம்பிக்கை இருந்தா பண்ணுங்க. அண்ணாமலைங்கிற ஒரு ஆளுமை அங்க வந்து உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மட்டும் இல்லாம அவர் வந்து மத்திய அமைச்சர் நிச்சயமா ஆவாரு என்கிற அந்த நிச்சயத்துல இருக்கும் பொழுது போட்டீங்கன்னா கோவையில எந்த ஒரு டெவலப்மெண்ட், இந்த கட்டமைப்பு வளர்ச்சி, ஆர்கிடெக்சர் ஆஃப் தி சிட்டி எல்லாமே நேரா அவருக்கு கொடுத்திருப்பது போல விமான நிலையம், அதுக்கப்புறம் ஐஏஎம், அவருடைய அறிக்கைங்க, கோவை அறிக்கை ஒண்ணு விட்டுருக்காரு பாத்தீங்கன்னா ரொம்ப சென்சிபிள். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு பாராளுமன்ற அலுவலகத்தை நான் அமைச்சு கொடுக்குறேங்கிறாங்க. இப்ப என்ன, எம்பி வந்து ஒரு கவுண்டபாளையத்துல ஒருத்தர் இருக்காங்க, அங்க இருந்து கோயம்புத்தூருக்கு வரணுமா, ஐயோ 1 மணி நேரம் 45 நிமிஷம் அங்கே டிராபிக்ல எப்படி வந்து வெயிட் பண்ணி அங்க எப்படி எம்பியை பாக்குறதுன்னு சொல்றது ஒண்ணு. கவுண்டபாளையத்துக்குள்ள, சூலூருக்குள்ள, சிங்கநல்லூருக்குள்ள அங்க ஒரு அலுவலகம் இருந்து அங்க வந்து நேர்மையா போய் இது வந்து நாங்க மேல போயிடுங்க, உங்களுக்கு ஃபீட்பேக்கும் வந்துடும், சுபா அவர்களே நீங்க கொடுத்த அந்த மனு அங்க போய் சேர்ந்துருச்சு, இந்த தேதி அன்னைக்கு இதான் அவங்க நம்பர் ரெஃபரன்ஸ், என்ன நல்லா இருக்கும், அதை வந்து கொண்டு வராங்க. அதே போல அந்த பெரிய கோயம்புத்தூர் டு கொச்சின் கனெக்ட் பண்ற ஹைவே இதோ பண்றோம் 2011 இருந்து குறிப்பிட்ட நான் ஒரு திராவிட கழகத்தை மட்டும் சொல்ல, 2 பக்கமும் டிஎம்கே சரி ஏடிஎம்கே இதோ கொண்டு வரோம்னு சொல்லி வெறும் மெட்ராஸ் பாஷையில சொன்னா வெறும் சீன் மட்டும் தான் போட்டுட்டு இருக்காங்க, தவிர அது வரவே இல்லை. அது வந்திருந்தா எந்த அளவுக்கு இந்த குட்ஸ் டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து, பண்டம் பொருளுடைய போக்குவரத்து டைம் கம்மியாக்குனா, அது காசு கம்மியாக்குனா, ஒவ்வொரு லாரியிலையும் ஒரு சில 100 ரூபாய்கள் சேமிப்பாகும் ஒவ்வொரு சின்ன வணிகனுக்கும். அது வந்து டெய்லி 3-4 லாரி ஓட்டுறவங்க ஒரு 20,000-30,000 ரூபாய் ஆகும். இது போன்ற பல திட்டங்கள் அங்க இருக்கிற வணிகர்களுக்கும், அங்க இருக்கிற இந்த உற்பத்தி செய்யும் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ் தொழிற்சாலைகளுக்கும் பெரிய அளவுக்கு உதவி கொடுக்குற அளவுக்கு ஒரு அறிக்கை இருக்கும். அறிக்கை பாத்தீங்கன்னா
growth and development manifestoன்னு சொல்லுவாங்க. வளர்ச்சிக்காக என்ன பண்ணணும், ஒரு ஒரு 2வது மட்டத்திலிருந்து முதல் மட்டத்துக்கு வர்றதுக்கு ஒரு நாடுக்கோ அல்லது ஒரு அமைப்புக்கோ என்னெல்லாம் தேவையோ குட்டா இருக்கணும். ஆனா எப்படி கிரேட் ஆகுறது, குட் டு கிரேட்னு சொல்லுவாங்க மேலாண்மை மொழியில, மேனேஜ்மெண்ட் லாங்குவேஜ்ல. அந்த குட் டு கிரேட் அதை கொண்டு வந்து போட்டிருக்காரு. ஹவு டு இன்க்ரீஸ் டெவலப்மெண்ட், ஹவு டு ஷார்டன் த டைம் டிரான்ஸ்போர்ட், ஈஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், ரெடியூஸ் த காஸ்ட், குட்ஸோட காஸ்ட். இதெல்லாம் பண்ணா அந்த ஏரியாவை என்ன தொழிற்சாலை நம்பி உற்பத்தியை நம்பி வாடுற அந்த கொங்கு நாடுல, அதுவும் கோவையை மையமா வச்சிருக்கிற அந்த நாடுல இதை பண்ணி இருக்கணும். எப்பவும் நான் கேட்கிறேன், மத்தவங்களுக்கு என்ன போயிடுச்சு இது வரைக்கும் இருக்கிற திமுக அதிமுக வந்து சரி ஐபிஎஸ் படிச்சிருக்காரு, எவ்வளவு ஐஏஎஸ் படிச்ச அதிகாரிகள் இருக்காங்க. ஆனா கொண்டு வந்து இந்த நாடை வந்து குட் டு கிரேட் ஆக்குவோம், ஓரளவுக்கு பண்ணிட்டு இருக்கோம், எங்களை மாதிரி யாரும் இல்லை சொல்றதுக்கு பதிலா எப்படி இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் வலுப்படுத்தலாம்ங்கிற ஒரு நோக்கம் யாருக்கும் இல்லைங்கிறது இவருடைய அறிக்கையில இருந்து ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த ஒரு வித்தியாசம் வேற்றுமை தெரியறதுனால அவருக்கு மேல இருக்கிற ஒரு எரிச்சல் இன்னும் அதிகரிக்கும். எப்படியாவது அவர் வரக்கூடாது, ஏன் நல்லது பண்ண நினைக்கிற ஒரு ஆள் வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்ப மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் கேட்டு இருந்த வலைதளங்கள்ல நாயுடு அந்த அசோசியேஷனோட ஹெட்டு, கவுண்டர் இந்த கொங்கு வேளாளர் அசோசியேஷன் ஹெட்டு, இது போல பல சங்கங்களுடைய தலைவர்களும் நம்ம ஊர்ல வளரணும்னா, நம்ம ஆட்கள் எல்லாம் சம்பாதிக்கணும்னா, சந்தோஷமா இருக்கணும்னா இந்த ஆளுதான் நேரா போய் நம்ம சொல்றத பிரதமர் காது கடிச்சிருவாரு இவரு. மத்தவங்களா இப்ப நினைச்சு பாருங்க, ஒரு திமுக ஆளுங்க இருந்தாருன்னா எப்படி போய் பிரதமர் காது கடிப்பாரு? காது கடிக்க மாட்டாரு, நம்மளதான் கடிப்பாரு. சோ யாரால அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியுமோ அவருக்கு நமது வாக்க கொடுக்கணும் என்கிற ஒரு ஒரு அந்த மனப்பான்மை இப்ப மக்கள் மனசுக்குள்ள நல்லா இறங்கிடுச்சு. இந்த தருணத்துல போய் தேவையில்லாம அவரை திட்டிக்கிட்டு நீ வந்து ஜோக்கரு, நீ கார்டுல ஜோக்கரு, கார்டுல கிங், அவர் கொஞ்சம் தப்பா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். அது கிங்னு சொல்றதுக்கு பதிலாக ஜோக்கர்னு சொல்லிட்டாரு. ஒரு சின்ன வயசுலயே எந்தவித ஒரு அப்பாவோட பேரு, குடும்பத்தோட பேர் இல்லாம, ஒரு வெள்ளி கிண்ணத்தோடமோ வெள்ளி ஸ்பூனோடையும் பிறப்பு இல்லாம தானாவே படிச்சு மேல வந்து அரசியலை இறங்கி, அரசியல் களத்துல வந்து இறங்கி ஒரு தனி மனிதனாக நின்று போராடுறாருன்னா எப்பவுமே இவங்க எல்லாம் எடுக்கிறாங்க. இவ்வளவு மூவிஸ் எடுக்கிறாங்க, நம்ம ஆட்கள் தான் எடுக்கிறாங்க. இந்த சினிமாஸ் எடுத்து பாருங்க, ஒரு தனி மனிதன் சொன்னா மாவீரன் போடுறாங்க, லியோன்னு போடுறாங்க, எல்லாம் இவங்க விக்ரம்னு போடுறாங்க, இவங்களே அதை சம்பாதிக்கிறாங்க. அப்படி நிஜமாவே ரியல் லைஃப்ல ஒரு விக்ரமோ ஒரு லியோ மாதிரி ஒரு மாவீரன் வந்தா இவங்களுக்கு இடிக்குது, இவங்களுக்கு வலிக்குது. இதுதான் விஷயம். சார் ரொம்ப அழகா நிறைய விஷயங்களை சொன்னீங்க. இங்க யாருக்கு இடிச்சாலும் யாருக்கு கஷ்டமாக இருந்தாலும் ஒன்றே ஒன்றுதான், மக்கள் தொண்டு. அது மகேசனுக்கு செய்யும் தொண்டாக எண்ணி நினைத்து சிறு வயதிலேயே விவசாய குடும்பத்தில் பிறந்து மக்களுக்காக பணி செய்ய வேண்டும் அப்படின்னு படித்த படிப்புக்கான வேலையான ஐபிஎஸ்ஐ துறந்து இன்னும் 20 வருஷம் சர்வீஸ் இருக்கும்போது கூட அதை துறந்து விட்டு மக்களுக்காக களத்துல நிக்கிறாரு, மக்களுக்காக பேசுறாரு. எதிர்கட்சிகள் சொல்வது போல அவர் ஒரு கவுன்சிலர் கிடையாது, ஒரு எம்எல்ஏ கிடையாது, இப்போ எம்பியா ஆக போறாரு. சோ இருந்தாலும் உங்களுக்காக இத்தனை நாள் பேசியவர்களை நீங்கள் ஆதரிக்கவில்லை என்றால் கண்டிப்பாக அதற்கான பலன்கள் வந்து உங்களுக்கு தான். சோ உங்கள் வேட்பாளரான அண்ணாமலையை ஆதரியுங்கள், உங்கள் கோவை உங்கள் அண்ணா என்று சொல்லிக்கொண்டு ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம் சிவா. நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் மோடி அரசு. தாமரைக்கு வாக்களியுங்கள், பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்.